ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆரோக்கியமாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KH Cutie சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் கையிலேயே அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிருவீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு பவுலில் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றிட்டு மாவை சாஃப்டாக்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஜீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸி ஜார்லேயே வந்து இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். எண்ணெய் எதுக்கு அப்ளை பண்ணுறேன்னா அந்த மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது ஒட்டாமல் வர்றதுக்காக வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் திரும்ப நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து நல்லா மாவை பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ இதை வேக விடுறதுக்காக தண்ணி வந்து ரெடி பண்ணிடலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நான் எடுத்து நல்லா கொதிக்க விட போகிறேன். இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து அந்த மாவை வேக விடணும். அதனால் நல்லா இந்த தண்ணி வந்து கொதிக்கணும். இப்போ மாவை எடுத்து நம்ம இடியாப்ப குழலுக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன கண் வச்சு தான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணும்போது சரியாக வரல. அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் கண் இருக்கிற பிளேட்டை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இதை தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் வாட்டரில் கொஞ்சம் போட்டு வச்சுருங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 பல்லு பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிடும். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கேரட்டு, ஒரு 3 பீன்ஸ் வந்து நறுக்கி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி, அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்து நல்லா அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பியூரியை வந்து இதில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் இனிப்பு சுவை கொடுக்கறதுக்காக நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் வேணான்னா அதை கட் பண்ணிடலாம். நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுருங்கிருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வேக வச்ச நூடுல்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். உடஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. ஸ்பூனில் எடுக்கும்போது நல்லா நெளிவு அப்படியே கண்டினியூஸாக வரதுக்காக கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலி கொரியாண்டர் லீவ்ஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உண்மையிலே சுவை வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.